பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். பார்க்கிங்க்கு அப்படி அடிச்சுக்கிறீங்க. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மேம் பார்த்தேன். அப்பயும் இப்பயும் அப்படியே இருக்காங்க. எப்படி சார்? இல்லை அது எனக்கு குண்டா இருந்தால் தான் பிடிக்கும், அதனால மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்டர்வியூ ஆரம்பத்துல ஊர்ல உலகத்துல எல்லாம் பாரு, காலையில எல்லாரும் நடக்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, நீ மட்டும் எப்படியே இருக்க, எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. ஆனா ஃப்ரெஷ்ஷாவே இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அதான் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது முகத்தில் தெரியுது. உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும்ல. இப்போ அவங்களால கேட்டாங்களா அதுக்கு இல்லை 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 பார்த்துக்கலான்னு சொல்கிறேன். நம்ம கேர் பண்ணிக்கணும்ல. இப்போ நான் மட்டுமே சொல்கிறேன், கென்னு கூட தான் சொல்கிறான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. இல்ல அதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இல்லை, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். உனக்கே தெரியுதுல, அந்த டோன் தெரியல. எனக்கோ ஒண்ணுதான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ இந்த சும்மா உட்காந்து பேசும்போதே இவ்வளவு ஜாலியா இருக்கு, இன்னும் அப்படியே இப்பதான் வந்திருக்கேன். செம்மச்சாலியா இருக்கும். ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு கர்ணா. வீட்ல இருந்தா கல 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 கலன்னு எப்ப எனி டைம் ஒன்லி டாக்கிங். எஸ், நீ அவரே கேளு, சொல்லுங்க என்ன கலகல. இல்லை நான் வந்து அதெல்லாம் கலகலாம் இருக்க மாட்டேன், நான் சீரியஸாக தான் இருப்பேன், நான் பாட்டுக்கு இருப்பேன். நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். டிவி பார்த்துட்டு இருப்பேன், நியூஸ் பார்ப்பேன். அதை எடுங்க. கர்ணா கேளு. கர்ணா சாப்பிடலாமா? கர்ணா வால்யூம் ஏறும். கர்ணா சாப்பிடலாமா? பார்த்துட்டு இருக்கேன்ல கிரேஸ், பல டென்ஷன்ல மனுஷன் வெளியில இருந்தா உள்ள வரான். சாப்பிட தானே கேட்டேன். பசிச்சா கூப்பிடுவோம். திருப்பி கேளு. அரை மணி நேரம் கழிச்சு. ஓகே, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? அதை முன்னாடியே கேட்குற அக்கறை இருந்திருக்கணும். ஒரு மனுஷன் நீங்க தானே கர்ணா, நம்ம சொல்லுவோம் நீங்க தானே கர்ணா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க. ஒரு மனுஷன் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னா அடுத்த 10 நிமிஷத்துல வந்து சாப்பிட்றியான்னு சாப்பாடு போடணுன்ற அக்கறை இருக்கணும். சொல்லு அடுத்தது. என்ன சார் இது? எடுத்த உடனே வந்துட்டு இப்படி சொல்றாங்க. என்ன நேத்து நடந்தது நேத்து நடந்தது. இது வேற வாய், நார வாயில ஃபுல் ஃபன்னா இருக்கும். இருப்பாரா? ஓகே. அப்போ வந்து நாங்க போய் படுக்கவான்னு கேட்குற அளவு நேற்று நைட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு முந்தா நாள் தான் வந்தேன். ஸோ நேற்று நைட்டு நான் படுக்கிறதுக்கே மணி 3:30 ஆயிடுச்சு. நீங்கள் மட்டுமா இல்லை ஃபுல் குடும்பத்தானே? நானே பையன் அங்கே கிரேஸ் எல்லாரும் முழிச்சிருந்தா நாங்கள் எல்லாரும் உட்கார்றோம். எல்லாமே உட்காந்து எல்லாரும் பேசிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. டாக்கிங் மட்டும்தான். ஓகே, டேக்கிங் டாக்கிங் டேக்கிங் டாக்கிங். ஆமா, அப்ப நீங்க மட்டும் தான் பேசுவீங்களா இல்ல எல்லாரும் பேசலாமா? அவர் மட்டும் டேக்கிங், எல்லாரும் டாக்கிங். அதையும் நீ தெளிவுபடுத்தல. நான் டாக்கிங் பத்தி மட்டும் தான் பேசுறேன். டேக்கிங் நான் வந்து அது சட்டலா விட்டுட்டேன். டாக்கிங் எப்படி எல்லாரும் பேசுவாங்களா சார்? அவங்க எல்லாம் கேட்பேன், எல்லாத்தையும் பேசுவோம். அவங்க அவங்களுடைய தாட்ஸ் என்னவோ சொல்லுவாங்க, கருத்தை சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்டு பொண்ணு நானு கென்னு எல்லாருமே அவ இல்லாத போது நாங்க மட்டும் இதெல்லாம் இதான் சான்ஸ்னு ஏதாவது லைட்டா அப்படியே இது அது இது அப்படி அப்படியே போட்டு அது டைம் பார்த்து அடிக்கிறதுலாம் கென்னுதான். நான் வந்து டைம் பார்க்காம வாயை விட்டு மாட்டிப்பேன். டைம் பார்த்து இல்லை டேடின்னு கேட்கறதுலாம் அவன் தான். சரி, இப்போ வந்து இன்னைக்கு வந்துமே அந்த ஒரு என்ன சொல்றது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படிங்களா? என்ன நல்லா தானே ஆரம்பிச்சிருக்கோம். நல்லாவே தான், அதான் சொல்றேன். அப்படியே ஆமா 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 ஆமா. ஸோ அப்படியே ஒரு இளம் ஜோடிகளா இருக்கும்போது இப்போதான் அந்த டேட்டிங் அதெல்லாம் வந்து அந்த கல்ச்சர் அதெல்லாம் இருக்கு. எல்லாரும் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷம் டேட் பண்றாங்க. உங்களோட அந்த டேட்டிங் காலகட்டம்லாம் எப்படி இருந்தது? லவ் ப்ரப்போஸ் பண்ணி அப்போ நமக்கு அடிப்படையாக பார்த்தா அப்போல்லாம் வந்து லைஃபே என்னன்னே தெரியாத காலங்கள். நான் என்ன ஆக போகிறேன், எனக்கு என்ன ஃபியூச்சரு, ஏன்னா நம்ம ஒழுங்காகவும் படிக்கலை. ஒழுங்காக படித்து டிகிரி நல்ல காதல் வந்தாலுமே காதல் வந்து இப்போ முதன்னு ஃப்ரெஷ்ஷாக கிரேஸை பார்த்து காதல் வந்திருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இருந்திருக்கலாம். நான் பார்க்குறவளெல்லாம் காதலிப்பேன், ஏன்னா யாராலுமே நம்மளை காதலிக்க மாட்டாங்க. அப்போ ஒன்று ஒன் சைடு தான் அது. உனக்கு எப்படின்னா இப்போ யாராவது காலேஜ் போவாராம். காலேஜ் போனோன்னே கருணாநிதி, அப்போல்லாம் கருணாநிதி தான் பேர். கருணாநிதி சாப்பிட்டியா? ஐயோ நம்மளை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டுச்சு. அப்போ இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோன்னு லவ் வந்துருமா இருக்கு. அது சும்மா தான் கேர் எடுப்பாங்கல்ல. நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், இங்கே மிஸ் பண்ணியிருக்கிறோம். அது நமக்கு இங்கே யாரும் இல்லை, சாப்பாடு இருக்காது, தங்குறது எல்லாமே கஷ்டம்.
அப்போ வந்து உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இப்போ கொண்டா படிக்கிற இடத்துல இப்படி இது பண்ணும்போது அவங்க எடுத்து வந்த சாப்பாடை சாப்பிட்றீங்கலாம் கேட்கும்போது அப்படியே ஒரு ரீரெக்கார்டிங் பின்னாடி ஓடும். அது 1-2 நம்பியும் பின்னாடியும் சுற்றிடுவோம், அதுங்க கழட்டி விட்டுரும். அப்புறம் அப்படி போனதுனால அப்படி பழகிருச்சு. அப்போ நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் விட்டுருவோம், நம்ம ஏதாவது ஒன்று ஆள் ஆயிடுவோம், ஆளானா இவளுங்களாம் வருவாளுங்கன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். அப்போது அது மாதிரி அப்போ இருந்த டைங்களில் நம்ம இவ்வளோ சந்திச்சது வந்து இப்போ ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்து ஒரு பேண்டு மாதிரி ஆரம்பித்து ஒரு ஆல்பம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் தான். என்ன ரொம்ப பிகினிங்லலாம் பார்க்கல, நான் ஓரளவு நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், இவர் காலேஜில் முடிச்சாச்சு. அப்போ கல்ச்சுரல்ஸ்லேயும் கூட இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. நான் வந்து சில நேரங்கள் சொன்னல, சில இதில் கெஸ்ட் அப்பீரியன்ஸாக என்னை கூப்பிடுவாங்க, அப்படி போகிறப்பால அந்த டைங்களில் நம்ம பேண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இவ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அப்போ என்னுடைய பேண்டு வந்து நல்லா டெவலப் ஆச்சு. அந்த டைமுங்கெல்லாம் வந்தோடனே ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. அப்போ நம்ம தான் வந்து நார்மலாக நின்றுக்கிட்டு இப்படி பாடிக்கிட்டு இருந்த ஸ்டைலை மாற்றினேன். எல்லாருமே இப்போ லேடிஸ்னால் அப்படியே நின்றுட்டு அப்படியே பொம்மை மாதிரி பாடுவாங்க, எல்லாமே வாசிக்கிறவன் பாடுறவன் எல்லாமே ஆடிக்கிட்டே. அப்போவே நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் ராக் பேண்டு, ஒரு தமிழ் பாட்டு பேண்டு பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அது போக நான் வந்து ஆள் மொட்டை அடித்து லைட்டாக முடி வளர்த்து ஆள் ஒல்லியாக வேறு இருப்பேன். லொடுக்கு பாண்டியில் அப்போ நான் இந்த மாதிரி இது டைமண்ட் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி செயின்லாம் நிறையா போட்டு அப்படி இருக்கும் பொழுது நம்மளை பார்க்கும் பொழுதே ஒரு பிளாக் யாரோ ஒருத்தர் தமிழ் பாட்டு பாடுறாரு அப்படித்தான் என்னை வந்து. அப்போ அந்த முஸ்தஃபாலாம் வந்த டைம், கொலம்பஸ் இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் வெஸ்டர்ன் கலந்து பாடும் பொழுது அது ஒரு நிறைய பேர் வந்து தமிழ் தெரியாது, யாரோ சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கிறான், தமிழ் பாட்டு நல்லா பாடுறான் அப்படின்னு நினச்சி நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ அப்போ இவங்க வரும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம ஆல்பம் பண்ண ஆல்பங்களில் உங்களை பாட வச்சோம். அந்த டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் போச்சு, இந்த டெவலப்மெண்ட் எப்படி ஆச்சு? இது ஒன்றுமே இல்லை. இது வந்து எப்படின்னா, நானும் இவளும் வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரே ஒரு படம் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரே ஒரு படத்துக்கு போனோம். கல்யாணத்துக்கு முன்னாடி டைட்டானிக் போனதே இல்லை. முந்தின நாள் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்குறோம். அது என்ன பிளான்? அது கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, அவங்க சைடில் நம்ம யாருன்னு தெரியாது, அதனால் அவங்க பயப்படுறாங்க, எங்கே போகிறது என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டரில் டைட்டானிக் போச்சு. அந்த படத்தை பார்த்தா ரொம்ப டெம்ப்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா படமே ஒரு மாதிரி படம், நம்ம வேறு நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறோம், என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக ஜாக்குன்னு கத்துனோடனே நம்மளுக்கு இப்படித்தான் ஆகுமோ கிளைமேக்ஸு நம்மளே போய் அப்படித்தான். அதுவும் அப்படியே அடி தடி வெட்டி குத்துன்னு தான் நடந்துச்சு கல்யாணம். சரி, இப்போ சார் என்ன சொல்றாரு, அவர் வந்து நான் பல அடிகளை வாங்கிட்டு கடைசியாக தான் வந்து உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது? எல்லா பெண்களும் என்ன டைலாக் சொல்லுவாங்க, கருணாஸ் நான் உங்களை அப்படி நினச்சேன், நான் அந்த மாதிரி தாட்டே எனக்கு இல்லை. அதே தான் சொன்னாங்களா? சேம் டைலாக். இது இவங்கன்னு இல்லை, உலகத்தில் பொம்பளையா பிறந்தவங்க 99.9% நீங்க தான் ப்ரப்போஸும் பண்ணிருக்கீங்க. வேற பைக்ல போயிட்டு இருந்தேன், பீச்ல காந்தி சிலை அந்த இது இருக்கு, நீங்க தான் சார் ப்ரப்போஸ் பண்ணி. இப்போ என்ன சார் சும்மா அப்படியே பண்ண? இல்லம்மா, நான் சொல்றே கேளு. அந்த என்னன்னு ப்ரப்போஸ் ஐஸ் ஹவுஸ் இருக்குல்ல, ஐஸ் ஹவுஸ் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி வண்டியை ஓரமா நிப்பாட்டி, கிரேஸ் உங்ககிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும்னு தோணுது, சொன்னா நீ எப்படி எடுத்துக்க என்னன்னு தெரில, பட் சொல்லிடுறேன். என்ன உனக்கு உன்னை வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நான் நல்லா இருப்பேன்னு தோணுது, மனசு சொல்லுது. அதுக்காக நீ என்ன கல்யாணம் இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல உடனேன்னு சொல்லிட்டேன்னா அதுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணி தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டான் தெரிய போகிறது இல்லை. எனக்கு வேறு வேலை இருக்குது, வேறு எதை நோக்கி போகிறேன், என்னமோ நீ அது மாதிரி நீ பாட்டுக்கு வந்தா பாடுற பண்ற அப்படி இருந்துட்டே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது எப்படி அவங்கள பார்த்து உங்களுக்கு அந்த ஒரு அது வந்து நீங்க சொன்ன ஃபீலிங் வேற, இப்ப கிரேஸ் மேல வந்த ஃபீலிங் வேற இல்லையா? நிறைய பேருக்கு என்னோட இன்னொரு ஏரியாலாம் தெரியாது உண்மையிலே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வாய்ப்பு இல்லைல்ல, அதை விட்டுறேன், கூட படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த உலகத்தில் என்ன மாதிரி எத்தனை பேருக்கு லவ் வந்திருக்கும், அது எத்தனை பேருக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். ஏன்னா என் லவ்வை வந்து நீ படமாகவே எடுக்கலாம், ஒரு பெரிய படம் எடுக்கலாம். அதாவது ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸில் போய் உட்காந்துருக்கிறேன், அப்போ இவங்க வந்து பூ பூக்கும் ஆசை அதை ஓசை அதை கேட்கத்தான் ஆசை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. பார்த்த உடனே சரத்குமார் நான் இன்னும் 2 பேர் தான் ஜட்ஜி. அப்போ உட்காந்துருக்கும்போது நம்ம அப்போ வந்து சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஒரு தமிழ் பாட்டு ஓன் பாட்டு பாப்பு செய் பாடுற நாட்டுப்புற பாட்டு கானா பாட்டு வெஸ்டர்ன் பாட்டு இப்படி நானாக கம்போஸ் பண்ணி பாடுற டைம் தான். அப்போ பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு,
இவளை கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம்னு அங்கே தோணுச்சு எனக்கு. யார் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, என்ன படிக்கிறா, எந்த இது ஒன்றுமே தெரியாது. அதில் மேட்ரு கிடையாது. இது தோணுச்சு. நைட்டு கட் பண்ணால் இங்கே ஓல்டு மங்கோட பார்ட்டி ரெடி பண்ணுறேன் நம்ம ரூமில். பசங்க எல்லாருக்கும் அவன் யாரும் அவன் ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருக்கான், அவன் சினிமாவில் ஏதாவது ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க. எல்லோரும் கூப்பிட்டு அவங்க ஜி என்ன ஜி திடீர்னு என்ன ஜி, ஒன்றும் இல்லை ஜி. இந்த ஜிலாம் வந்து அப்போவே சொல்கிற வார்த்தை ஜி எல்லாம் ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. இன்னொன்று சொன்னேன் அவனுக்கு ஷாக்கிங்கில் கோவப்படுவாங்க. ப்ரோங்கிற வார்த்தையை முன்னு தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணதே நான் தான். ப்ரோங்கிற வார்த்தை அன்னைக்கு என் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருந்தவன் நானும் தான் பேசிக்குவோம். அது சார் வந்து அன்னைக்கே உங்களை அந்த பாட்டு ஒரு 2 லைன் இப்போ பாடுங்களேன். பூ பூக்கும் ஆசை. பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, பட்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே. ஏ எப்படி சார் பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டு கேட்குறீங்க நீங்கள்? நல்லா பாடுவாள். அதில் கிரேஸ் வந்து இல்லை கிரேஸ் வந்து கிளாசிக்கல் மியூசிக் படிச்சு. அவங்க அப்பா வந்து அவரே ரொம்ப நல்லா பாடுவார். பெஞ்சமின் ரொம்ப நல்லா பாடுவார். அது இப்பயும் பாட வச்சிடலாம். அது கொஞ்சம் பாட வச்சிடலாம். இப்போ எப்படி இந்த பாட்டு நீங்கள் இந்த பாட்டை கேட்டு தான் சரி இவங்க நம்ம ஒய்ஃபாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ரொமான்டிக்கான ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணா. அதாவது இல்லை 25 வருஷமாக நாங்கள் வந்து 2 பேரும் வாழ்கிறோம். 25 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. 25 வருஷமாக இது வரைக்கும் நான் இப்படி கூட அவளை அடித்தது இல்லை, தொட்டது கூட கிடையாது. எத்தனை டிவியை உடச்சிருக்கிறேன், டேப் ரிகார்டை உடச்சிருக்கிறேன், கையில் கிடைக்கிறலாம் உடைப்பேன். ஆனால் இவளை நான் அடித்ததே கிடையாது. இது மாதிரி எவ்வளோ பேர் இருப்பான்னு தெரியாது. சார் வந்து அப்படி போகிற போக்கில் பைக்கில் வந்து ஒரு பெரிய கேள்வி அப்படி போட்டாரு. நீங்கள் என்ன உடனே பட்டுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டீங்களா? இல்லை அப்புறம் ஒரு 6-7 மாதம் ஆச்சு. என்ன சொன்னீங்க அப்போ? இமீடியட்டா என்ன பதில் கொடுத்தீங்க? அதான் அவரே சொல்லிட்டாரு. நானே சொன்னேன்ல, என்ன நான் ஒன்றும் அப்படிலாம் பழக்கல, நான் ஒரு ஃப்ரெண்டா தான், நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அதான் சரி. அப்புறம் எப்படி திருப்பியும் வந்து அது பெரிய கிரிமினல் வேலையெல்லாம் பண்ண. அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒரு வேலை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா அதை ஜெயிச்சு காட்டுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். என் நேச்சர் அது. உன்னை தூக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அது என்ன ஸ்கெட்சு, ஃபுல் ஸ்கெட்சு நானே அதைத்தான் நான் உனக்கு சொன்னேன். ஸ்கெட்சு தான், எதுவுமே ஈஸியெல்லாம் நடக்காதுல்ல. என்ன ஸ்கெட்சில் நீங்கள் விழுந்தீங்க அதை சொல்லுங்க. இல்லை ஸ்கெட்ச் அதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறோம், படமாக பண்ணணும், அதனால சொல்லிடாது. அதெல்லாம் நல்ல சீன், அதெல்லாம் அது மாதிரி சீன்லாம் எவனை இனிமேல் உட்காந்து யோசிக்க கூட முடியாது சார். அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்டர்வியூல மொத்த ஸ்கிரிப்டையும் வாங்கி பார்த்தீங்கன்னா. சரி, மேலாப்புல சொல்லுங்க. இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவர் அட்டாச்சாக இருக்கிறது, அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறது. சரி, ஃப்ரெண்ட்ஸே இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு, இப்படி இருக்காரு, அப்போ நம்ம ஒய்ஃப் ஆனால் நம்மளையும் அப்படி கேர் பண்ணிப்பாருன்னு அந்த ஒரு இதுதான். அவ்வளோதான். என்ன டக்குன்னு ஒரு 6 மாசத்துல ஒரு பெரிய ஒரு அப்சர்வேஷன்ல முடிவு எடுத்துட்டீங்க? இல்லை 6 மாதம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 இயர்ஸ்ல போயிட்டு. சரி, இப்போ லவ் பண்ணியாச்சு. இப்போ இது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அடுத்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு யார் சாரே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரா? கல்யாணம் மனசாட்சி எல்லாம் கேள்வி கேட்டது பார்த்தீங்களா சாரா? இப்போதான் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. நீ அவளை வச்சு உட்கார வச்சு அவளையும் அவள் புருஷனே கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் சரி. அப்புறம் நீங்கள் அப்படி என் பையனுக்கு அடுத்து கல்யாணம் பண்ற வயசு அதுக்காக இப்ப என்ன உங்க வயசை வெளில போடணுமா? இப்ப வயசை நீங்களே சொல்றீங்களே. நான் வந்து ஒரு இளம் ஜோடிகள் நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், கவுன் போட்டுட்டு. நீ கூட சுடிதார் போட்டுருக்க, நான் கவுன் போட்டுன்னு இருக்கேன். அது வச்சுதான் அப்படி கேக்குறேன். எப்படி வீட்ல எல்லாம் சொன்னீங்க, எப்படி சமாளிச்சீங்க? சொன்னாதானே எஸ்கேப். இப்போ இதை நான் சொல்லணும், என் மானம் போடும் உனக்கு. நானும் டைவர்ட் பண்ணிருக்கேன், பிளேடி திருப்பி நோட்டிக்கிட்டு இருக்கேன். அதேதான் as usual. இதுக்கேனோ நான் கூட ஏதோ ஒரு வாய்ப்பு இல்லை ராஜா. நீ எடுத்தது ஒரு போட்டோ கூட வாங்க முடியாது. எடுத்தாதானே, போட்டோவே எடுக்கலையே. எடுத்தாதானே. லைட்டா முந்தின நாள் டைட்டானிக் போனீங்கன்னு சொல்லும் போதே ஒரு சந்தேகம் வந்து. இப்போ என்கிட்ட ரொம்ப நம்பிக்கையில நிறைய இந்த கப்புள் ஷோஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஷோங்கெல்லாம் நிறைய என்கிட்ட கேட்டுக்க. நான் சரி, என்கிட்ட உங்கள்கிட்ட கண்டென்ட்டே இல்லை, உங்கள்கிட்ட கொடுக்க ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, அதுக்கு ஃபிட்டான கப்பலே இல்லை, நாங்கள் எங்கள்கிட்ட கேட்கவே கேட்காதீங்கன்றவேன். இல்லைம்மா, அதாவது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் உங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டாஃப். நீங்கள் வந்து அந்த டைம் ஃபைனான்ஷியலாக செட்டில் ஆயிட்டீங்களா? இது ஒரே ஒரு கெனடி கொண்ட பைக் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுதான் நான் மாதம் இஎம்ஐ கட்டி வாங்கினது. ஒரு பொருள் கூட எல்லாமே நான் போட்டிருக்கிற சட்டை முதற்கொண்டு நான் உழைச்சி வாங்கினது தான். இந்த எவனா கிஃப்ட்டு கொடுத்தா வாங்க மாட்டேன். எங்கேயா வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் கூட யார் ஹோட்டலில் இப்போ ரூம் போட்டு கொடுத்தா தங்க மாட்டேன். எல்லாமே என் காசு தான்.
என்ன எத்தனை லட்சம்னாலும் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் நான் போவேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன், இம்போர்ட்டட் லிக்கர் தான் எடுப்பேன், எல்லாமே என்னுடைய செலவு தான். அது எல்லாமே அன்னையிலேருந்து அந்த கெனடி கொண்டா இன்றைக்கி வந்து வெல்ஃபேர் வரைக்கும் மாறுதுன்னா அது எங்களுடைய உழைப்பு தான், இவளுடைய சப்போர்ட்டு தான். சொல்லுங்க எப்படி அந்த இப்போ பொதுவாவே வந்து ஒரு லவ் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபைனான்சியல் ஒரு இதுவுமே பார்க்கணும்ல. அது இல்ல இப்போ இருக்கிற உண்மையிலே ஜென்ரேஷன் அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ வந்து இப்போ ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு கூட அப்போல்லாம் யோசிக்கல. அதெல்லாம் யோசிக்க அப்போ தெரியல. அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணுறோம் அவ்வளோதான். இல்லை. முதல்ல நான் என்ன கேட்குறேன், இவன்கிட்ட கார் இருக்கா, வீடு இருக்கா, சொத்து இருக்கா, அவங்க அப்பா அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஆத்தா அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, அவன் பையன் என்ன பண்ணுறான், இல்லை அப்படியெல்லாம் யோசித்து ஒருத்தனை வந்து செக்யூர்ட் அப்போ தான் செக்யூர்டாக இருப்போம்னு இன்றைக்கி நடக்குது இல்லை மேட்ரிமோனி. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. பொண்ணு கூட பொண்ணு பார்த்தாங்க, இவங்க நிறைய நாள் இப்போ மாப்பிள்ளை பார்த்தாங்க, ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தாங்க. அது செட் ஆகலை, இது செட் ஆகலை, அது என்ன இது என்ன. கடைசியாக நான் கேட்டேன், என்ன பார்க்குறீங்க, நீ கிறிஸ்டின் நான் ஹிந்து. இப்போ நான் ஏதாவது கருத்து சொன்னேன்னு வச்சுக்க, உடனே வந்து கிரேஸ், அப்புறம் டயானா, அப்புறம் கென்னு, அப்புறம் கீழே கருணாஸ், இவர் வந்து முக்குளத்தோரா, இவர் வந்து இது சொல்கிறாரா அதை சொல்கிறாரான்னு போடுறாங்க. ஒரு 4 பேர் சொல்கிறான்னு வச்சு, நான் ஹிந்து தான், என் பொண்டாட்டி கிறிஸ்டின் தான், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் 25 வருஷம் வாழ்ந்துட்டேன் டப்பாக்கு இல்லை, 25 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக, உனக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன்? சரி, பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுவியா, மதத்தை கல்யாணம் பண்ணுறியா? எனக்கு அதானே பிரச்சனை. இப்போ நீ ரிலீஜனை கல்யாணம் பண்ணுறியா, இல்லை நீ லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் கல்யாணம் கிறிஸ்டியன் முறைப்படி நடந்ததுன்னு அதுக்கு அவ்வளோ பேட். அதை விட அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது நாங்கள் டிசைட் பண்ண வேண்டியது. நாங்கள் இப்போ அதுவே பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு மார்க்கம், அவ்வளோதான். அது கிறிஸ்துவமோ இஸ்லாமியமோ அது ஒரு மார்க்கம். அவனுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தா அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான், அதானே. இப்போ அதை வந்து ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும்னு கேட்குறேன். ஏன் இப்போ ஒரு ஹிந்து கிறிஸ்டின் கல்யாணம் பண்ண லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா, சட்டம் இருக்கா? இல்லை. இப்போ நான் என் ரூம்குள்ளே உள்ளே போய் பாரு, இருக்கிற ஊர்வலத்தில் இருக்க மேல்மருவத்தூரில் அவ்வளோ சாமி படம் இருக்காது, எங்கள் அம்மா அவ்வளோ வச்சுருக்குது உள்ள. எனக்கு எந்த சாமி என்ன பேர்னு கூட எனக்கு தெரியாது, அவ்வளோ சாமி இருக்குது உள்ள. ஆனால் நான் அதை தான் கும்பிட்றேன். இப்போ நான் கும்பிட்டு தானே வெளியில் வர்றேன். சொல்கிற ஒரு பேச்சு அது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைம்மா. இதில் நான் தான் கேட்குறேன்னே, இயேசுவே இல்லத்தின் தலைவர்னு போர்டு வச்சாலும் என் ஒய்ஃப் எடுத்துக்கொண்டு உள்ளே வச்சுக்கமா நான் சொல்லுவேன். நான் தான் தலைவர் இங்கே, நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் உழைக்கிறேன், நான் தான் உனக்காக ஓடுறேன் பண்ணுறேன். அவர் கடவுள், அவர் நமக்கு வழிகாட்டுறாருன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிக்கணும். ஒரு வீட்டுக்கு வர்றவன்ட்டு நம்ம போய் நம்ம அதெல்லாம் சொல்லணும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா இங்கே இல்லைம்மா, இத்தனை வருஷம் ஆச்சு இல்லை, எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அதை பற்றி நானும் பேச மாட்டேன், இவளும் பேச மாட்டேன். நானும் எங்கள் அம்மா காலைல சாமி கும்பிடுவோம், அவன் அவங்க அப்பாவை கும்பிடுவான், அந்த இயேசு படம் இருக்குது, அவள் கும்பிட்றா, அப்பாட்டுக்கு போகிறா வர்றா, நாங்கள் நல்லா தானே இருக்கோம். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். மேல உன் வண்டி இங்க நின்னுது, என் வண்டி இங்க தான் நிக்கும்.